முக்கிய உத்தரவுகளை நான் போட்டதை சொல்லிடுறேன், அப்புறம் என்ன பண்ண. வணக்கம், யானை ராஜேந்திரன் பணியோடு பேசுகிறேன். தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் கோவிலில் குருக்களும் மணியமும் இல்லாமல் டிவோட்டிஸ் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வர்ற பக்தர்களுக்கு ஆர்த்தி எடுக்க கூட அங்கே ஆள் இல்லாத இருந்தாங்க. ரெண்டு குருக்கள் தான் இருந்தாங்க. அவங்களால முடியல. அதை நான் பார்த்துட்டு கோவிலுக்கு குருக்கள் இல்லை, மணியம் இல்லை, இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதுக்கு இந்த வேக்கன்சிலாம் நிரப்பணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டேன். அப்போ இங்கே ஏதோ மற்ற ஆகம கோயிலுக்கெல்லாம் அப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்டஸ் ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு கமிஷனர் காமிச்சார். நான் சொன்னேன், ஜட்ஜிக்கிட்ட சொன்னேன், ஜஸ்டிஸ் ஆர் சுப்பிரமணியன் ஜெயகிட்ட, இது மாதிரி இதுக்கு ஒத்து வராதுங்க, இது வேற ரேஷியோ அது வேற ரேஷியோன்னு. இல்லை சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னு கேட்குறாங்க, நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் வாங்கிட்டு வந்துருங்க சுப்ரீம் கோர்ட்லன்னு சொன்னார். அதுக்கு ஒரு எஸ்எல்பி போட்டிருந்தேன். அது இன்னைக்கு MM சுந்தரேஷ் பெஞ்சில் வந்தது. அவங்க கேட்டுட்டு நான் சொன்னேன், ஒரு மணியம்னா கோவிலை திறக்கிறதுலேருந்து கோவில் நடைய சாத்துற வரைக்கும் அவருக்கு பொறுப்பு. அந்த ஒரு நாளில் என்னென்ன நடந்ததுங்கிறத எல்லாருக்கும் நடை சாத்துறப்ப பப்ளிக்கு சொல்லணும். அடுத்தது குருக்கள்னா 12 குருக்கள் இருக்க வேண்டிய இடத்துல 2 பேர் தான் இருக்கிறாங்க. கங்காணிலாம் போய் ஆரத்தி காமிக்கிறாங்க. அங்கே உள்ள டிவோட்டிக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க தான் குருக்கள்னு நினச்சிக்கிறாங்க. அப்புறம் சபைச்சின்னு சொல்லி 12 கோயில்களுக்கு குருக்களே இல்லை. இதில் வேதனை என்னென்னா, கோவிலினுடைய மூலவரை குருக்கள் ஒண்டி, அந்த ட்ரெடிஷ்னல் குருக்கள் ஒண்டி தான் போய் தொடலாம். நம்ம போகிறவங்கலாம் போய் தொட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகினால சிருங்கேரி மடத்தில் தீட்சை பெற்றவங்களை தான் அப்பாயின்ட் பண்ணணும், ஆஸ் பர் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டிருந்தேன். அது இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அவர் தீர கேட்டுட்டு கமிஷனருக்கு உத்தரவு போட்டார். இதுபோல் ராமேஸ்வரம் கோவிலுக்கு வேக்கன்சியாக உள்ள குருக்கள் மற்றும் மணியம் மற்றும் இதர வேக்கன்சிகளை உடனடியாக நிரப்பணும். ஆஸ் பர் எஸ்டாப்ளிஷ் ட்ரெடிஷ்னல் ஆஃப் தி டெம்பிள், அதாவது கோவிலினுடைய ஆகம விதிப்படி இதுவரைக்கும் எப்படி நடந்து வந்ததோ அதே போல தான் அப்பாயின்ட் பண்ணணும்னு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இல்லாத ஒரு பெரிய உத்தரவு. இதன் மூலம் 15 வருஷமாக அந்த கோவிலுக்கு ட்ரஸ்டி கிடையாது, ஒரு குருக்கள் கிடையாது. 2 குருக்களை மாற்றி வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார், 18 மணி நேரம் 2 குருக்கள் என்ன பண்ணுவாங்க, டெய்லி என்ன பண்ணுவாங்க, முடியாத போயிட்டாங்கன்னா அங்கே கங்காணின்னு இருக்காங்களே அவங்க போய் ஆரத்தி எடுத்து கொடுக்குறாங்க. ஆயிரக்கணக்கான டிவோட்டிலாம் என்ன நினைக்கிறாங்க, ஓஹோ இவர் தான் குருக்கள் போல இருக்குன்னு. அவனுக்கு ஒரு மந்திரமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, என்னமோ சூடத்தை காமிச்சிட்டு பைசா வாங்கிட்டு இருந்தான். இதெல்லாம் எடுத்து பேசுனதில் இங்கே இன்னைக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இதன் மூலம் விரைவில் ராமேஸ்வரம் கோவில்களுக்கு குருக்கள்களும் மணியமும் மற்ற வேலையாட்களும் மற்றவர்களும் உடனடியாக நியமிக்க சொல்லி கமிஷனருக்கு உத்தரவு போட்டதுனால விரைவில் நியமிக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் இந்த ராமேஸ்வரம் உத்தரவு மற்ற கோவிலுக்கு வராது. அதில் முக்கியமாக என்னென்னா, எஸ்டாப்ளிஷ்டு ட்ரெடிஷன், அதாவது கோவிலினுடைய முறையான அந்த ஆகம விதிப்படி நியமிக்கணும்னு உத்தரவு போட்டார். இனிமேல் கமிஷனர்லாம் அவங்க இஷ்டத்துக்கு யாரையும் குறுக்களை நியமிக்க முடியாது. இது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு ஒண்டிதான் பொருந்துங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. சர்ச்சி இதுல பேசக்குள்ள ஒரு வார்த்தை சொன்னார், அதாவது ஆகம விதிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்க கோயில்களுக்கு கூட அர்ச்சகர்களையும் மணியங்களையும் அரசு நியமிக்கலாம். அதுல நாங்க எந்த ஒரு அந்த வழக்கு என்னுடையது இல்லைங்க, முன்னாடி போட்டிருந்திருக்காங்க. அதுல என்ன பண்ணா, ஒரே அடியா எந்த கோயிலுக்கும் அர்ச்சகர் நியமிக்க பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்துருக்காங்க. அது எனக்கு இப்போதான் தெரியும். அதுக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ஆகமட்டி கோவில் 40,000 கோயிலில் ஒரு 25-30,000 கோயில் நான் ஆகமட்டி கோயில், அதுக்கு நீங்கள் யாரை வேணாலும் அப்பாயின்ட் பண்ணீங்க. ஆகமட்டி கோவில்களுக்கு மாத்திரம் இந்த தீர்ப்பு வரும் வரை எதுவும் நியமிக்கக்கூடாது, அந்த ஆர்டர் நிறுத்தும். இந்த ராமேஸ்வரம் கோயிலுக்கு மாத்திரம் எக்ஸப்ஷன் கொடுத்து இது மாதிரி நாங்கள் உத்தரவு போடுறோம்னு உத்தரவு போட்டிருக்காங்க. மிக சிறந்த உத்தரவு, பெருமையாக இருக்குது. உடனே போட சொல்லியிருக்காங்க. நான் போனேன்னா நான் போட்டு கேட்கறதுல கமிஷனர் உடனே போடு என்கிட்ட இருக்கு. அதாவது இந்த ராமேஸ்வரம் கோயிலுக்கு யாரை நியமிக்கணும்னா, சிருங்கேரி மடத்தில் தீட்சை பெற்றவங்களை தான் நியமிக்கணும்னு ட்ரெடிஷன். அந்த மடத்தில் தீட்சை பெற்று 8 பேர் இப்போ ரெடியாக இருக்கிறாங்க. அவங்கள நியமிக்கிறது இல்லை. இவங்கெல்லாம் ஒருத்தரையும் நியமிக்காத அப்படியே வச்சுருந்தாங்க. இப்போ அவங்களையெல்லாம் நியமனம் செய்யப்படும். அதனால் மிக சிறந்த உத்தரவு. இன்னைக்கு தமிழ்நாடு ராமேஸ்வரம் கோயிலுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கு. அதனால அந்த ஈஸ்வரன் நினைச்சு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.